செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? முதல்வர் விஜய்க்கு மு.க.ஸ்டாலின் கேள்வி. ரூபாய் 75,000 வரையிலான விவசாய கடன் தள்ளுபடி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் த.வி.க. வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ளது. 50%த்திற்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் புதுமுகங்கள் என்பதால் சட்டசபை நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று மற்றும் நாளை சென்னை கலைவாணர் அரங்கில் எம்எல்ஏக்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. பேரவை நடவடிக்கைகள் செயல்பாடுகள் தொடர்பான பயிலரங்கை முதலமைச்சர் விஜய் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி முகாமில் அவை மரபுகள், சட்டமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்படும். 17வது சட்டசபையின் முதல் கூட்டம் கவர்னர் அர்லேக்கர் உரையுடன் நாளை மறுநாள் கூட இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த புத்தாக்க பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? முதல்வர் விஜய்க்கு மு.க.ஸ்டாலின் கேள்வி. மக்களின் உயிருக்கும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையிலும் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்று முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எபிசியன்ட் ஆன அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்துவிட்டேன் என்று சீறிய முதல்வரின் காதுகளுக்கு இந்த செய்தியை பார்த்த பிறகாவது பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா? மக்களின் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு கால்ஷீட் எப்போது? கிரிமினல் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போ சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார்? மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையிலும் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்று மு.க.ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே புதுப்பேட்டை பகுதியில் 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பீகார் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழலில் மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையிலும் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்று முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ரூபாய் 75,000 வரையிலான விவசாய கடன் தள்ளுபடி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் அறிவித்து இருந்தார். ஆனால் இதற்கு விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், ரூபாய் 75,000க்கும் மேல் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்துடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. நடிகர் ரஜினிகாந்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்திற்கு இன்று நேரில் சென்று சந்தித்தார். அப்போது தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்துடன் நயினார் நாகேந்திரன் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் உடனான சந்திப்பு குறித்து நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று சென்னை போயஸ் தோட்டத்தில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்று இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் பத்மபூஷன் ரஜினிகாந்தை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளரும் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளருமான அரவிந்த் மேனனுடன் இணைந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கடந்த 12 ஆண்டு கால மக்கள் நல ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நாட்டின் முன்னேற்ற பயணத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சிறப்பு நூல்களை அவருக்கு வழங்கி மகிழ்ந்தோம். இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மற்றும் மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டியராஜ் உடன் கலந்து கொண்டனர் என்று அதில் தெரிவித்துள்ளார்.